Respect the workshop of imagination. It is built with years of invisible pain and relentless passion. படைப்பாற்றல் என்பது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு மதிக்கத்தக்கது அப்படிங்கறது தான் விளக்குது இந்த கோட். அதாவது படைப்பாற்றல் என்ற தொழிற்சாலைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுங்கள். அது ஆண்டுகள் கணக்கிலான அளவற்ற வழியில் உண்டானது. இடைவெளியே இல்லாத ஆழ்ந்த ஈடுபாட்டிலும் உருவானது. எதுக்கு இப்ப இத பத்தி பேசுறோம்? தன்னுடைய முதல் படத்திலேயே சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கிற திப்புவின் மகன் சாய் அபயங்கர் பத்தி தான் இது. டியூட் படத்தினுடைய முதல் ஃப்ரேம் விரியும் போதே வர்ற இசை ஒன்னும் சாய் அபயங்கிறது கிடையாது. கூச்சநாச்சமே இல்லாம இளையராஜா அவர்களுடைய 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணும் தான் அப்படிங்கிற பாடல் தான் ஆரம்பிக்கும். இது போதாதுன்னு கல்யாண சீன்ல கவலையே படாம இசைஞானியோடைய கருத்து மச்சான் பாடல யூஸ் பண்ணிருப்பாங்க. வேணாயா வேணாயான்னு இசைஞானி எத்தனை முறை தான் தலையில அடிச்சுப்பாரு. வாய்ப்பு கிடைச்ச முதல் படத்திலேயே இன்னொருத்தருடைய பாட்டை எடுத்து இப்படி பயன்படுத்தலாமா? ஏற்கனவே ரெடிட்ல ஒருத்தர் சாய் அபயங்கருக்கு இன்னும் முதல் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள 4-5 படத்துக்கு சான்ஸ் லைன் அப் ஆயிருச்சு, பிஆர் டீம் பெருசா தான் ஒர்க் பண்ணது போல அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. வந்ததே திப்புவுக்கு கோவம். ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பக்குவமா பதில் போட்டார். டியர், இப்ப நம்ம 2025ல இருக்கோம். எல்லா டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் ஒத்த விலைக்கு வாங்க முடியும்னா நான் தான் இப்ப அம்பானியா இருக்கணும். முடிச்சுக்க டியர், நீயும் நல்லா கஷ்டப்படு, நீயும் வெற்றியை டேஸ்ட் பண்ணு. லட்சியங்களை அடையறதுக்கு கொல்லப்புறத்துல கதவு கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க போஸ்ட் போட்டீங்கன்னா திறமை உள்ளவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இசை மேல அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிடும். காட் பிளஸ்ன்னு அந்த போஸ்ட் போட்டு முடிச்சிருப்பாரு திப்பு. கவனிச்சோம்னா சாய் அபயங்கர் ஃபீல்டுக்கு வர்றது பிடிக்காத யாரோ ஒரு போட்டியாளர் தான் ஃபேக் ஐடியில இந்த போஸ்ட போட்டிருக்காருன்னு திப்புவாவே முடிவு பண்ணிக்கிட்டு பதில் கொடுத்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இளையராஜா பாட்டை டியூட் படத்துல எடுத்தடிச்சது எங்க பையன் கிடையாது. டைரக்டரோ ஹீரோவோ பிரஷர் கொடுத்துதான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சுன்னு கூட திப்புவும் ஹரணியும் சொல்லலாம். ஆனா இசைஞானியோட வலிதானே. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் திப்பு இளையராஜாவை பத்தி ரொம்ப பெருசா மரியாதை எல்லாம் கொடுத்தது இல்ல. என் பையன் என்ன பார்த்து பயப்படுவான், ஆனா நான் அவனை விட புத்திசாலின்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி நான் கூட இளையராஜாவை பார்த்து பயப்படுவேன். அது அவருடைய கேரக்டருக்கும் டிசிப்ளினுக்காகவும் தான் பயப்படுவேன். இப்படி ஒரு வார்த்தையை திப்பு அவருடைய பேட்டியில சொன்னாரா இல்லையா? இளையராஜா என்னை விட பெரிய புத்திசாலி கிடையாது அப்படிங்கிறது தானே இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இசைஞானி மேல உங்களுக்கு இவ்வளவு காய்ச்சல் இருக்குதே திப்பு சார், அவரை பார்த்து நீங்க பயப்படுற அந்த டிசிப்ளினையும் கேரக்டரையும் மட்டுமாவது உங்க பையனுக்கு நீங்க கொடுத்துக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜும் உங்களுடைய மனைவிக்கு ஏஆர் ரஹ்மானும் வேணா தலை சிறந்த இசையமைப்பாளரா இருக்கலாம். ஆனா அந்த 2 இசையமைப்பாளருமே பயபக்தியோட நினைக்கிறது இசைஞானி இளையராஜாவை தான் அப்படிங்கிறது நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? மனசுக்குள்ள உங்க பையனுக்கு அனிருத் தான் போட்டியா நீங்க நினைக்கிறீங்க. குறுக்கு வழியோ நெடுக்கு வழியோ சீக்கிரமே அவரை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வம்பு வழக்கு இல்லாம உங்க பையன் சாய் அபயங்கரும் சொந்த தெம்போட முன்னுக்கு வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே சார்.